திருப்பிக் கொள்வோம். எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்கனவே நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீதிமானாக ஆக்கப்பட்ட நம்முடைய வழிகள் எல்லாம், நம்முடைய ஒவ்வொரு அடியும் தேவனாலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஏன் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு இன்னொரு விளக்கம் வேறு ஏன் கொடுக்குறாரு? ஏனென்றால் நான் அதை எப்படி நம்புகிறேன் என்றால், மரணத்தை ஜெயித்து எழுந்து நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நாம் நீதிமான்களாக ஆக்கப்படும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு எழுந்திருக்கிறார். பாருங்கள், அந்த பாதையில் மரணமே கிடையாது. சரீர மரணத்தை கூட மேற்கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு நாள் நம்ம நித்தியமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். அந்த அளவுக்கு நமக்காக ஏற்கனவே சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். கிறிஸ்துவின் நீதியினாலே நீதிமான்களாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலே தைரியமாய் செல்லும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜீவனுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய ஜீவன் எல்லா காரியங்களும், நம்முடைய சரீரத்தில், மனதில், எண்ணங்களில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பரவி பாய்கிறது. ஆகவே நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஒருவேளை சங்கீதக்காரர் சொல்கிற மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலை வரலாம், ஒரு ஷேடோ, நிழல் மாதிரி வரலாம் பாருங்கள். ஆனால் அது நம்ம என்ன செய்ய முடியாது? அணுகவே முடியாது. என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், ஒருவேளை இந்த உலகத்தில் நிகழ்கின்ற பார்க்குற சம்பவங்கள், காரியங்கள், சூழ்நிலைகள், இது எல்லாமே நம்மளை ஒரு விதத்தில் ஏதோ கொஞ்சம் பயமுறுத்துது, அச்சுறுத்துது. திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஒரு திகில் அடைகிறோம், எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது. ஆனால் பாருங்கள், நாம் அது எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய தகுதியினால் கிடையாது. பாருங்கள், நாம் என்ன பண்ணோம், நாம் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், நாம் என்ன செஞ்சிட்டோம் நல்லா அப்படின்றதன் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதின் அடிப்படையிலே தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். தேவனுடைய நீதியாகவே நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த நீதியின் பாதையில், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நம்முடைய நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமே இல்லை. நிச்சயமாக மரணமே இல்லை. இது எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாருங்கள், பழைய உடன்படிக்கையிலே தேவனை நம்பின வேதத்தில் பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க வாழ்நாட்களில் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை சந்தித்தார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, இப்படின்னு நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா? நல்லா கவனிங்க. அவர்களை அழைக்கும்போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. ஆபிரகாம் அழைத்த போது 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்கள், தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருச்சு, இந்த தேசத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகணுன்ற சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையில் பெரிய பஞ்சம் பாருங்கள். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பஞ்சன்றதுனால இவன் செத்து போயிடல, இவனுடைய குடும்பம் மரித்து போய்விடலை, மரணம் உண்டாகலை, வாழ்க்கை அழிஞ்சு போயிடல. அதன் மத்தியிலே தேவன் அவனை பெருக செய்கிறார். அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். எகிப்தில் போய் இருக்கலான்னு பார்க்குறாங்க, ஆனால் கர்த்தர் வேறு பக்கம் திருப்புறாரு, நடத்துகிறாரு, வருகிறார்கள். அங்கே வந்து பார்வன் இவங்களுக்கு விரோதமாக ஒன்று பண்ண பார்க்குறான். இதுலேருந்துலாம் அவங்கள பாதுகாக்கிறாரு. இவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள பார்க்குறான். பாருங்கள், இதெல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் இவனோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறார். தீங்கு கூட அணுக விடலை. பாருங்கள், ஒரு பெரிய ராஜா இவனுடைய மனைவியை, ஆபிரகாமுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள பார்க்குறாங்க. கர்த்தர் அனுமதிக்கலை, விடலை, காப்பாற்றுகிறார். அதோடு நிறுத்தலை. எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம்
மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். பஞ்ச காலத்தில் செல்வ சீமானாக மாறிட்டான். எதுக்கு இதை சொல்கிறேன்? நாம் இவன் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி வந்ததுனால அதை தேவன் இவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் இதை நீதியாக எடுத்துக்கிட்டார். நீ என்ன விசுவாசிக்கிற ஒன்றா நல்லா ஆக வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ எல்லா விதத்துலையும் நல்லா இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று அவனை ஆசீர்வதித்தார். பாருங்கள், அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் செல்லுகிற நீதியின் பாதையில் ஜீவன் மட்டுமே உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. மரணம் வர மாதிரி சூழ்நிலை வரலாம், பஞ்சம் வரலாம், குறைவு வரலாம், தாழ்ச்சி வரலாம், என்ன வேணால் வரலாங்க. உங்களுக்கு வராது. அது உங்களை அதை அணுகி உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியாது. பாருங்கள், இது ஆபிரகாமுக்கு மட்டும் தொடங்கலை. நம்ம பாட்டு பாடினபடியே நம்முடைய தலைமுறைகளுக்கெல்லாம் இது தொடர்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனிலே, கிறிஸ்து நமக்கு கொடுத்த நீதியிலே மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. பாருங்கள், ஆதாம் பண்ண பாவத்தில் எவ்வளோ தலைமுறையாக மக்கள் மரணத்துக்குள்ளானார்கள் என்றால், பாருங்கள், கிறிஸ்துவின் நீதியினாலே அந்த மரணத்தை ஜெயித்து ஜீவனை அடைந்து நாம் ஆளுவது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஆமாம், ஆபிரகாம் மட்டும் செல்வ சீமானாகலை. அடுத்தல வாசிக்கிறோம், அவனுடைய மகன் ஈசாக்கு பாருங்கள், ஈசாக்கு காலத்துலேயும் அதே மாதிரி ஒரு பஞ்சம் வருது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் ஒன்று சொல்கிறார் பாருங்கள், இவன் அபிமெலேக்கினுடைய அந்த அபிமெலேக்கின்ற ஒரு ராஜா கிட்ட போகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாருங்கள், நீ எங்கேயாவது போகணும்னு இல்லை, கர்த்தர் உங்களை எங்கே சொல்கிறாரோ அங்கே இருந்துருங்க. அந்த தேசம் நல்லா ஒரு வேளை நல்லா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் அங்கே போகணுன்னு இல்லை, கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருக்க சொன்னார்னா அங்கேயே இருங்க. அந்த தேசத்தில் உங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். மரணம் உங்களை தொட முடியாது, பஞ்சம் உங்களை தொட முடியாது, பணப்பற்றாக்குறை உங்களை தொட முடியாது, வியாதி உங்களை அணுக முடியாது. இங்கே பஞ்சம் வந்துருச்சு பாருங்கள், கர்த்தர் சொல்லி இவன் வேறு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துல இரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது தெரியுமா? அப்படியே தொடர்ந்து 12வது வசனத்துக்கு வந்தோன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் கர்த்தர் இருக்க சொன்னால் அந்த தேசத்திலே இருக்கிறாப்புல இருந்து என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்ன தேசத்தில் இருந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு இருந்தால் போதும் பாருங்கள், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் உண்டாகுது. அது மட்டும் இல்லை, அதோடு நிற்கலை அந்த வளர்ச்சி, அந்த ஜீவன் அதோடு நிற்கலை பாருங்கள். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். மற்றவங்களாம் பார்த்து பொறாமை கொள்கிற அளவுக்கு கர்த்தர் பஞ்ச காலத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அந்த நீதியின் பாதையில் இருக்கிற ஜீவன். அது அப்படியே நம்ம வாழ்க்கையை அப்படியே விட்டுறாது பாருங்கள். இதுக்கப்புறம் யாக்கோபை பற்றி வாசிக்கணும், இன்னும் பெரிய விஷயம். இவன் ஒன்று ட்ரை பண்ணுறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவங்க மாமா இவன் வாழ்க்கையை ஒழிச்சு விட்டுலான்னு பார்க்குறான், ஒன்றும் அதுவும் முடியல. கர்த்தர் இவனை ஆசீர்வதித்ததுனால பாருங்க 20 வருஷம் மாமா ஏமாற்றிட்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் பாருங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ரீபே பண்ணி அவனை 2 பரிவாரங்களோட வெறும் ஒரு கோலை வச்சுட்டு பழச்சா போதும்பான்ட்டு வந்தவன் இப்போ 2 பரிவாரங்களோடு திரும்புகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்குது. நான் ரொம்ப நம்புகிறேன் அதை. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா போதும், அவர் என் கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக ரொம்ப நல்லா வர முடியும், நான் நிச்சயமாக வர முடியும், பஞ்ச காலத்தில் செழிக்க முடியும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏனென்றால் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. இது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட முடியல பாருங்கள். நிறைய வசனங்கள் வாசிக்க முடியல நேரம் இல்லாதனால, ஆனால் சொல்லிகிட்டே போகிறேன் பாருங்கள். யாக்கோபோடையும் நிற்கலை. அடுத்தல 47வது அதிகாரம் பாருங்கள், ஆதியாகமத்தில். இவர்கள் எல்லாரும் யோசேப்பு அங்கே எகிப்துக்கு அடிமையாக போகிறான். வாழ்க்கை மரணம் மாதிரி தெரியுது, ஆனால் அப்படியே முடிஞ்சிடல. மரணம் அவனை நெருக்க முடியவில்லை, அவன் வாழ்க்கையை அழித்து விட முடியவில்லை. அவன் வாழ்க்கை அடிமையாகவே போகலை, ஜெயிலே போகலை, யாரும் குற்றப்படுத்தி அவன் வாழ்க்கையை அழிச்சிட முடியல. தப்பே பண்ணாததுக்கு குற்றம் சாட்டப்படுறான், ஆனால் கர்த்தர் அவனை அழிக்க விடலை பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனோடு இருக்கிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்துக்கிட்டே வர்றாரு. என்ன நடக்குது? ஆதியாகமம் 47வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன்.
பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய, பாருங்கள் நல்ல கவனிங்க, நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். அடிமையாக வந்தான் பாருங்கள். இவன் பெரிய ராஜா மாதிரி ஆயிட்டான். இவன் குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டான். வந்து அந்த தேசத்தில் நல்ல ஒரு நாடை அவனுக்கு கொடுக்குறாங்க தனியாக. அங்கே போய் தன்னுடைய குடும்பத்தையே குடியேற்றுகிறான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். கர்த்தரை நம்பி இவன் இருக்கிறான். இவன் மூலமாய் குடும்பமே ஆதரிக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் ரொம்ப நம்புகிறேன். கர்த்தரை நம்புகிற உங்களால் உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த பந்தங்கள், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஆதரிக்கப்படுவார்கள். அவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. அந்த லெவலில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்த வசனம் கவனிங்க. பஞ்சம் மிகவும் கொடிதாக இருந்தது. மறுபடியும் பாருங்கள், வாழ்க்கையில் பஞ்சம், தொல்லை, கஷ்டம் அதெல்லாம் வராமல் இல்லை. பஞ்சம் மிகவும் கொடிதாக இருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. பாருங்கள், தேசத்திலே பஞ்சம், எல்லாம் அப்படியே நொடிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் இவர்களை மட்டும் பெரிய அளவில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். பாருங்க, கர்த்தர் பஞ்ச காலத்தில் இவனை பெரிய அளவில் உயர்த்திட்டார். ராஜா மாதிரி வாழ வைக்கிறார். குடும்பத்தை எல்லாம் சேர்த்து ஆதரிக்கிறான். குடும்பமே அழிஞ்சு போயிருக்கணும், ஆனால் கர்த்தர் ஆதரிக்கிறார். அவர் சொன்ன அந்த வாக்கை அப்படியே காப்பாற்றி வருகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார். தொடர்ந்து 27வது வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். பஞ்ச காலத்தில் ஒரு இடத்துல வந்து குடியேறாங்க. நல்ல நாடு கொடுக்கப்படுகிறது, நல்லா போஷிக்கப்படுறாங்க. ஒரு தனி நாட்டில் இவர்கள் அங்கே நிலங்களெல்லாம் தங்கள் வசமாக்கி கொண்டு அங்கே பழுகி பெருகுகிறார்கள். பஞ்ச காலத்தில் பெருகுறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால், கர்த்தருடைய நீதி இருந்தால் போதும். அந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் உங்களை அடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். தேசமே பொருளாதாரத்தில் சரிவில் போயிட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கண்டிப்பாக அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம செல்லுவோம். நம்ம என்னங்க பண்ணணும்? நாம் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும். வேறு எங்கேயுமே பதிக்கக்கூடாது, வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. யார் வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுங்க, யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், கம்பெனியில் யார் வேணால் என்ன சொல்லட்டும், வேலை பார்க்குறதுல யாராவது சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா, எல்லோரும் சொல்லலாம், அவ்வளோதான், தொழிலே தேர வாய்ப்பு இல்லைப்பான்னு சொல்லலாம், பரவாயில்லைங்க, யார் வேணால் என்ன தான் சொல்லட்டும். உன்கிட்ட பணமே இல்லை, நீ எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிற, எப்படி ஃபீஸ் கட்ட போகிற, எப்படி கல்யாணத்தை நடத்த போகிற, இப்படிலாம் யார் வேணால் என்ன சொல்லட்டும், என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்கிறேன், உங்களை கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாக மாற்றியிருக்கிறார். உங்களுடைய நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் ஒன்றுமே இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உங்களுக்காக உண்டாக்கி கொடுக்கும். அது தேவனுடைய ஜீவன். ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தையே உண்டாக்கினார். அப்போ நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஆகியிருக்கிறோம். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நமக்காக அவர் என்ன வேணால் செய்வார். ஆகவே இருக்கிற சூழ்நிலையை கண்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லி குழம்பாதீங்க. ஒரு சாட்சியை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு சபையினுடைய விசுவாசி பாருங்கள், தேசத்திலே எல்லாம் பஞ்சம் மாதிரி இருக்குது, எல்லாம் பண பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் இந்த கொரோனா நேரத்தில் நடந்த சம்பவம் பாருங்கள். அப்போ கம்பெனியில் ஓனர் சொன்னாராம், எல்லாருக்கும் சம்பளத்தை குறைக்க போகிறோன்னாராம். இனிமேல் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், இருக்கிற சம்பளமே வராது, குறைக்க போகிறோம் அப்படின்னாராம். பாருங்கள், இவர் விசுவாசி, நான் கர்த்தரை நம்புகிறேன், இந்த ஓனரை நான் நம்பலை, அதுக்கு மேலே ஒரு ஓனர் இருக்கிறாரு, அவரை நம்புகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துருக்கார். பாருங்கள், எல்லாருக்கும் சம்பளம் குறையுது, இவருக்கு மட்டும் சம்பளம் உயர்வு. அதுதான் நீதியின் பாதையில் இருக்கிற ஜீவன். இவர் அந்த ஒரு பஞ்ச காலத்தில், குறைவுபட்ட காலத்தில், எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் வந்து கர்த்தரை நம்பி உயர்வை பெற்று சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார். ஆகவே இந்த மாதிரியான நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை கொடுத்து வாசித்தேன். 2004 பெரிய சுனாமி வந்துச்சு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய பேரழிவு. அப்போது ஒரு பட்டணத்தில் மட்டும்
ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டவராய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். பாருங்கள், தென்னிந்தியாவில் இருந்த அந்த பட்டணத்தில் மட்டும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருந்தது. பல இடங்களில் அழிவு, குழப்பம், எல்லோரும் அழிந்து போனாங்க. பாருங்கள், ஆளாளுக்கு இது அதனால இருக்கும், இந்த பாவத்தினால இருக்கும், அந்த பாவத்தினால இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த சூழ்நிலையில் இவர் கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி பார்த்தார். இவர் ஒருவருக்காக அந்த ஏரியாவே பாதுகாக்கப்பட்டது. பாருங்கள், நாம் நடக்கிற மோசமான காரியத்துக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இதனால் நடந்திருக்கும், அதனால் நடந்திருக்கும், அப்படி ஆகும், இப்படி ஆகும்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அங்கே அழிவு வராது, பாதுகாப்பு உண்டாகும். அதை விட்டுட்டு மற்றவர்களை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, விளக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை இதனால் இருக்குமோ, இதனால் பிசாசு வேறு தவறான எண்ணங்களை கொண்டு வரோம், அதுக்கு நம்ம ஒத்து ஊதக்கூடாது. யாருக்குமே அவன் வேறு குற்றப்படுத்திட்டு இருக்கிறான் பாருங்கள். நம்ம அதோட கூட போயிட்டு இதனால தான் இப்படி ஆயிருக்கும், அதனால தான் அப்படி ஆயிருக்கும், அப்படி பேசவே கூடாது. எதுனால எப்படி வேணால் ஆயிருக்கட்டுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆதாம் அங்கே பாவம் பண்ணது, அதனுடைய விளைவு தான் எல்லாம். அதை 2ஆம் ஆதாம் சரி பண்ணிட்டார். அப்போ நாம் என்ன பண்ணணும், சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்றதான் பார்க்கணும். கிறிஸ்துவை போல யோசிக்க வேண்டும். அவர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை ஏற்படுத்தினார். பாருங்கள், அந்த போதகர் ஜெபித்தாராம். சுனாமியில் அந்த பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தீமையான மோசமான சூழ்நிலையில், கஷ்டத்தில், ஒரு இக்கட்டில் அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா, அதன் மத்தியில் நான் சொல்லுகிறேன், தேவன் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் கூட வர்றார். ஏனென்றால் அவர் மரணத்தையே ஜெயித்தெழுந்தவர். இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கிற சூழ்நிலை ஒரு மரணம் போல் இருக்கலாம். அதிலிருந்து அவர் உங்களை அடுத்த கட்ட நிலை கொண்டு போக மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொண்டு போவார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன போல் அந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணத்துக்கு இடமே இல்லை. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக சரீர மரணம் கூட இல்லாத அளவுக்கு ஜெயமாய் விழுங்கப்பட போகிறது. ஆனால் ஏற்கனவே மரணத்தை இயேசு ஜெயித்து விட்டார். ஆகவே மரணம் நம்மை ஒன்றும் அழித்து விட முடியாது. இந்த வியாதி அழித்திட முடியாது. நமக்குன்னு தேவன் வச்சிருக்கிறத, நமக்கு தேவன் சொன்னதை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறுவோம். நம்முடைய தலைமுறைகளெல்லாம் அதை அனுபவிக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பினுடைய பிள்ளைகள், யாக்கோபினுடைய 12 கோத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பாருங்கள், இது எல்லாத்துக்கும் மேலே நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் பலிக்க முடியும். ஆகவே நம்முடைய பாதையில் ஜீவன் உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. மரணம் செயல்படவே முடியாது. மரணம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தையே பயமுறுத்தி அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியமும் உங்களை பயமுறுத்த வேண்டியதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். சந்தோஷமாய் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல் நீதிமான் தைரியமாக இருப்பான். சிங்கத்தை போல் தைரியமாக இருங்க. எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் அவர் பாதுகாப்பார். பாருங்கள், எதுவுமே வராதுன்னு சொல்லலை, வந்தாலும் அவர் பாதுகாப்பார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மரணம் இல்லை. மரணம் ஜெயமாய் கிறிஸ்துவினாலே விழுங்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, வாழ்க்கை முழுவதும் ஜீவனால் நிரம்பட்டும். தெய்வீக ஜீவன் இவர்கள் வாழ்க்கையிலுடைய சரீரத்திலே, மனதிலே, எண்ணங்களிலே, சிந்தையிலே, இருதயத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே பரவி பாய்வதாக, ஊழியங்களிலே பரவி பாய்வதாக. தெய்வீக ஜீவன் எல்லா சூழ்நிலையும், மரணம் போன்றிருக்கிற சூழ்நிலைகள், குறைவுகள், தாழ்ச்சிகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டு கர்த்தாவே. ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாவதாக என்று ஜீவனை பேசுகிறேன். ஜீவன் உண்டாகட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் பாதையில் ஜீவன் உண்டு. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம்.
இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9448660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.